வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்துல நம்ம தனுஷ் நடிப்புல தமிழ்ல வெளியே வந்திருக்கூடிய இட்லி கடை இந்த படத்துடைய கதை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய கதை என்னன்னா, படத்துல ஒரு நம்ம ஹீரோ தனுஷோடைய அப்பா ராஜ்கிரண் மதுரையில இருக்க ஒரு கிராமத்துல இட்லி கடையை வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஹீரோடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாமே அவருடைய ஊர் மக்கள் அண்ட் கடைசியா அந்த இட்லி கடை. இப்படி இருக்கிற ராஜ்கிரனுடைய பையனா நம்ம தனுஷை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா ஒரு இட்லி கடையிலேயே வளர்றான். இட்லி கடை ஊரு அப்பா அம்மானே இப்படியே வளர நம்ம தனுஷ் ஒரு கட்டத்துக்கு மேல குக்கிங்க்கு படிச்சுட்டு இதுக்கு மேல உள்ளூர்ல இருந்தா உருப்படாம போயிடும்னு பேங்காக்கு போய் ஒரு பெரிய செஃப் ஆகிறான். ஏஎஃப்சின்ற ஒரு பெரிய ஃபுட் கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனி நடத்துறவரை நம்ம சத்யராஜ். அவருடைய கம்பெனில ஒரு முக்கியமான பொசிஷன் நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோ அந்த கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால எக்காரணத்துக்கு வந்து ஹீரோ விட்டுவே கூடாதுன்னு தாம் பொண்ணையே ஹீரோக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு நம்ம ஹீரோடைய அப்பா ராஜ்கிரண் ஊர்ல இறந்து போயிடறாரு. செய்தி நம்ம ஹீரோ காதுக்கு வருது. அப்பாவுடைய இறுதி சடங்கு முடிச்சுட்டு வந்துடும் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி வந்த நம்ம ஹீரோ அதோட திரும்ப பேங்காக்கே போல. ஹீரோ எதுக்காக திரும்ப பேங்காக் வரல? இவனை வச்சு நம்ம கம்பெனியை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போலாம், நான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பல கனவுகளோடு இந்த சத்யராஜுக்கு ஹீரோ எதுக்காக திரும்ப வரலான்ற கேள்வி எழுது. திரும்ப தன்னுடைய சொந்த கிராமத்துக்கே போன நம்ம ஹீரோ எதுக்காக ஆனால் அவன் கிராமத்தை விட்டு வெளியே வர முடியல. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எமோஷனான காரணம் என்ன? இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட நம்ம கண்களை குளமாகிற அளவுக்கு எமோஷனோட சொல்லப்படும் தான் இந்த இட்லி கடை. சரி, இந்த படத்துடைய இந்த இட்லி கடைன்ற படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே மதுரையில இருக்க சங்கராபுரம்ன்ற ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த நபர் தான் சிவனேசன். இந்த கேரக்டரை நம்ம ராஜ்கிரண் தான் நடிச்சிருக்காரு. அவரு தான் குடும்பத்தோட சந்தோஷமா அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய வேலையே விடியற் காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தன்னுடைய இட்லி கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு நேரா கடைக்கு போவாரு. அவர் காலையே எந்திரிக்கும் போதே அவருடைய பையனான முருகன் லீவ் டைம்ல தான் அப்பா கூட எதிர்ச்சு அவனும் கடைக்கு போயிடுவான். அப்படி அவனுடைய இட்லி கடைக்கு போனதும் முதல் வேலையா நம்ம சிவனேசன் செய்யக்கூடியது மாவு அரைக்கிறது. எஸ், இட்லிக்கு தேவையான மாவை இவருடைய கையாலே உருளைக்கல்ல ஆட்டுவாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அசராம மாவாட்டிட்டு அந்த மாவுல ஆவி பறக்க இட்லியை ரெடி பண்ணி எடுப்பாரு. இவருடைய கைப்பாக்கத்துல ரெடியா இருக்க இந்த இட்லியை சாப்பிடறதுக்கு அந்த ஊரே காத்தவருக்கும். அந்த அளவுக்கு சிவனேசனுடைய இட்லினா அந்த ஊர் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு. ஏன்னா அவர் இட்லி சுடுறத அது ஒரு வேலையா பார்க்க மாட்டாரு. ஆத்மாத்மா செய்யற வேலையை ரசிச்சு இட்லியை சுட்டு ஊருக்கு போடுவாரு. இதனாலே அந்த ஊர்ல எல்லாரும் சிவனேசனுடைய இட்லிக்கு அடிமை. இப்படி போயிட்டு இருக்கும்போதான் சின்ன வயசுல இருந்து இவங்க பையன் முருகன் அப்பா கூடவே அந்த இட்லி கடையில அவருக்கு உதவி பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்பா ஹோட்டல் வீடுன்னு எப்படியே வளர நம்ம முருகன் வளர்ந்ததும் கேட்டரிங் குக்கிங் இதுதான் படிச்சிருக்கான். அப்படி அவன் படிச்சிட்டு இருக்க காலகட்டத்திலே பட்டங்கள் ஓட புதுசா டெக்னாலஜி ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வந்ததான் கிரைண்டர் மிக்சி. கிரைண்டர் வந்திருக்கு. முருகன் தெரிஞ்சுதான் பாப்பா நம்மளும் நம்ம கடைக்கு கிரைண்டர் மிக்சியை வாங்கிக்கலாம், மணிக்கணக்கா ருப்புகள் ஆட்டாம அசால்ட்டா அந்த மிஷின்ல அரைச்சிட்டு போயிடலாம்ல அப்படின்னு மன கேட்க சரி ஓகே சொல்லிட்டு முதல்ல அந்த கிரைண்டர்ல அரைச்சி இட்லி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இவங்க அப்பாவுடைய கைப்பக்கம் அந்த கிரைண்டர்ல அரைக்கிற மாவுக்கு இல்ல. சோ அதனால கடைசி வரைக்கும் ஒரு அந்த கிரைண்டர் மிக்சி அது எதுவுமே வாங்காம ருப்புக்கல்லு அம்மிக்கல்லுன்னு எல்லா டிஷ்ஷஸும் மேனுவலாவே செய்யறாரு. இதுலதான் அவருக்கு திருப்தியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் போது தான் முருகன் படிப்பானா முடிச்சு தான் அப்பா கிட்ட வந்து, நைனா நம்ம ஊர்ல நம்ம இட்லி கடைக்குன்னு ஒரு பேர் இருக்கு, இதையே நம்ம ஏன் டெவலப் பண்ண கூடாது, மத்த ஊர்ல எல்லாம் கூட நான் பிரான்ச் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மன கேட்க அதை கேட்டு இவங்க அப்பா, தானாப்பா முருகா நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், எல்லா கடையிலும் என்னால போய் சமைச்சு போட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நைனா நீங்க நம்ம ஊர் கடையில மட்டும் சமைச்சு போடுங்க, மத்த கடையில நான் ஆள் வச்சு செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகன் சொல்லிட்டு, அது தப்புப்பா, இது நாள் வரைக்கும் சிவனேசனுடைய இட்லிக்காக தான் மக்கள் வராங்க, மத்த ஊர்ல இருக்க கடைக்கெல்லாம் நீ ஆள் போட்டு செஞ்சா அது நம்ம மக்களை ஏமாத்துற மாதிரி, நமக்கு நம்ம ஊர்ல இருக்க கடையே போதும்பா, எனக்கு இதை வச்சு பெருசா காசு பணம் சம்பாதிக்கணும் ஆசை கிடையாது, நான் இருக்கிற வரைக்கும் நம்ம ஊர்ல இருக்க கடையே போதும்பா அப்படின்ற மாதிரிலாம் முருகனுடைய அப்பாவான சிவனேசன் பெருசா எதுக்கும் ஆசைப்படாம தான் ஊர்ல இருக்க அந்த இட்லி கடையே போதுன்ற மாதிரி குழப்ப ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா முருகனுக்கு நைனா உள்ளூர்ல இருந்து குண்டு சட்டில குயிர ஓட்ட முடியாது, நான் படிச்சிருக்கேன், நான் மெட்ராஸ் போல அப்படின்ற மாதிரி முருகன் தாப்பாம கிட்ட சொல்லிட்டு மெட்ராஸ் கிளம்புறான். அப்படியும் பஸ் ஏறும்போது கூட அவங்க அப்பா, நீ எங்க வேணா போ என்ன வேணா பண்ணு, ஆனா எனக்கு அப்புறம் அந்த இட்லி கடையை நீ கைவிட்டுறாதப்பா, நானே இல்லனா கூட என்னுடைய ஆன்மா அந்த இட்லி கடையை தான் சுத்தி சுத்தி வரும் அப்படின்ற மாதிரிலாம் எமோஷனோட சொல்லி அனுப்புறாரு. கட் பண்ணா இப்ப அப்படியே சில வருஷங்கள் கழிச்சு நம்ம ஹீரோ முருகன் சென்னைக்கு போய் படிப்படியா முன்னேறி இப்போ கரண்டா பேங்காக்ல ஏஎஃப்சின்ற ஒரு பெரிய ஃபுட் கார்பரேட் கம்பெனில சீஃப் செஃபா வேலை செய்யறோம். இவனுக்கே நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம ராமநாதன். அவர் வந்து நம்ம ஹீரோவை உங்களை உள்ள மேடம் கூப்பிடுறாங்கன்னு கூப்பிட்டு விட நம்ம ஹீரோவும் போயிட்டு பேசுறாரு. இவங்களோட பேர்
மீரா. இவங்க தான் இந்த ஏஎஃப்சி கம்பெனியோட ஃபவுண்டர் சத்யராஜோடைய பொண்ணு. நம்ம ஹீரோவை ரொம்ப நாளா இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்படி நம்ம ஹீரோ மீரா மீட் பண்ணதுக்கு அப்புறம் மீராவுடைய அப்பாவான நம்ம சத்யராஜா போய் மீட் பண்றாரு. என்னப்பா முருகன், எல்லாம் ஓகேவா? நீ நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கம்பெனியே எங்கேயோ கொண்டு போயிட்ட. உன்ன மாதிரி ஒருத்தன் எங்க கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சத்யராஜ் நம்ம ஹீரோ கூட பேசிட்டு இருக்கும் போதே அப்பதாங்க அருண் விஜயோட என்ட்ரி. இந்த படத்துல அஸ்வின் என்ற கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. உள்ள வரும்போது பயங்கர தோரணையா வராப்புல. ஆக்சுவலா அஸ்வின் தான் சத்யராஜோட மூத்த பையன். சின்ன வயசுல அவன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவன் பயங்கர டிராமாக்குள்ள போயிருக்கான். அதனால சத்யராஜ் இவனுக்கு அதீத பாசத்தை காமிச்சு வளர்த்திருக்காரு. அதனாலே அவன் என்ன பண்ணாலும் அவனை அடிச்சு திருத்துதோ எதுவும் பண்ணாம அவன் கூடவே இருந்து தட்டி குடிச்சிட்டே வளர்த்துருக்காரு. அதனாலதான் இந்த அஸ்வின் ஒரு மாதிரி சின்ன வயசுல இருந்தே கேம்பிளிங், அடிதடி, ட்ரக்ஸ் யூஸ் பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்ப கூட பாத்தீங்கன்னா கேம்பிளிங் பண்ணும்போது ஏதோ ஒரு கும்பல் கூட தகராறு ஏற்பட்டுருக்கு. அதனால வரும்போது கையோட போலீஸார கூட்டு வந்திருக்கான். வந்திருக்க அந்த ஊர் போலீஸ்காரங்க கிட்ட நம்ம ஹீரோ சாரி கேட்டு அனுப்புறாரு. இதுக்கப்புறம் அஸ்வின் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசி அனுப்புறாரு. ஹீரோ போலீஸ் கிட்ட பேசி அனுப்புறத பாத்துட்டு இருக்க அஸ்வினுக்கு தாங்க முடியல. ஏன்னா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவை அவன் கம்பெனியில வேலை பார்க்குற ஒரு சாதாரண வேலைக்காரனா தான் பாக்குறான். இவனுடைய தங்கச்சியே நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் இன்னமும் ஒரு வேலைக்காரனா தான் ட்ரீட் பண்றான். அதுக்கு காரணம் இவங்க அப்பா தான். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நீ நம்ம முருகன் மாதிரி இருக்க மாட்டேன்ற. முருகன் பாரு நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு பொறுப்பா வேலை பார்க்கறான். அவன் இடத்துல நீ இருந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும். ஆனா நீ கேம்பிளிங், ட்ரக்ஸ் சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் எப்ப பார்த்தாலும் சத்யராஜ் அவங்க பையன் அஸ்வினை நம்ம முருகன் கூட கம்பேர் பண்ணி திட்டிட்டு இருப்பாரு. இதனாலே அஸ்வினுக்கு நம்ம ஹீரோ பார்த்தாலே கடுப்பு. இப்ப அடுத்த சீன்லே வேணும்னே நம்ம ஹீரோவை பாக்ஸிங் ரிங் கூட்டு வந்து எப்ப பார்த்தாலும் அஸ்வினை அவங்க அப்பா நம்ம ஹீரோ முருகன் கூட கம்பேர் பண்ணி பேசுறாருல, அந்த கோவத்தை தீர்த்துக்கிற விதமா பிராக்டிஸ் செஷன்ல நம்ம ஹீரோ போட்டு அடிக்கிறதே வேலைய வச்சுட்டு இருக்கான். அவ்வளவு அடியும் நம்ம ஹீரோ தாங்கிட்டு அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே பொறுமையை கத்து கொடுத்துருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ தான் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி கல்யாணத்துக்கு நீங்க வரலாம்ல அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கான். ஆனா ஊர்ல இருக்க இவங்க அப்பா என்னெல்லாம் பிளைன் ஏரியாலாம் அங்க வர முடியாதுப்பா, நீ நல்லா இருக்கல, அங்கெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி போன்ல அவங்க அப்பா பாசமா பேசிட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்னதான் அவன் நினைச்ச மாதிரி பெரிய லெவல்ல இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா தான் கூட இல்லைன்ற அந்த சின்ன உறுத்தல் அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. கற்பனா அடுத்த நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பார்ட்டிய சத்யராஜ் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அந்த பார்ட்டியில சத்யராஜோட ஃபேமிலி எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. என்ன பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் தன்னுடைய சொந்தம் யாரும் இங்க இல்லையன்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங் நின்றுட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து கரெக்டா டைமிங்ல அவங்க அம்மா கிட்ட ஒரு போன் கால். முருகா அப்பா தவறிடா இருப்பா அப்படின்ற மாதிரி போன் கால். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ இடிஞ்சு போய் உட்காந்துறான். அன்னைக்கு விஜயகால ஃபிளைட்ல பார்க்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்றதுக்காக ஊருக்கு கிளம்புறான். ஆல்ரெடி அப்பா இறந்த சோதரில் நம்ம ஹீரோ இருக்கும்போது அங்க சத்யராஜ் வந்து இந்த சமயத்துல இதை பேசுறது கொஞ்சம் தப்பு தான், இருந்தாலும் எனக்கு வேற வழியிலப்பா, போயிட்டு அப்பாவுக்கு செய்ய வேண்டிய செயல்முறை எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்துருப்பா. ஏன்னா உலகத்துல இருக்க பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்க்கெல்லாம் உங்க மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்தாச்சு, லாஸ்ட் மினிட்ல கல்யாணத்தெல்லாம் கேன்சல் பண்ணா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. போகும்போது கூடவே நான் ராமராஜனை நம்ம ஹீரோ கூட அனுப்புறாங்க. போயிட்டு எல்லா காரியம் முடிச்சுட்டு ரிட்டன் கையோட கூட்டு வந்துட சொல்லி கூடவே அனுப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ ஃபிளைட் பிடிச்சி ரொம்ப வருஷம் கழிச்சு அவருடைய சொந்த ஊரான முதலில் இருக்க அவனுக்கு கிராமத்துக்கு வந்து இறங்குறான். சின்ன வயசுல அவன் பார்த்த அந்த கிராமம் அது டோட்டலா மாறி இருக்கு. எல்லாம் மாறி இருந்தாலும் அவங்க அப்பாவுடைய அந்த இட்லி கடை அதை மட்டும் இன்னும் அதே இடத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கு. அந்த இட்லி கடையை பார்த்துட்டு அதை கிராஸ் பண்ணி நேரா தான் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். போற வழியிலே புத்தி அந்த ஊரை சேர்ந்த ஆட்களா இருக்காங்க. சிவனேசனுடைய பையன் இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பதான் திரும்ப வந்திருக்கான் அப்படின்ற நம்ம ஹீரோ காதுபடவே பேசுறாங்க. நேரா நம்ம ஹீரோ உள்ள போனதும் நடு வீட்டுல அவங்க அப்பாவை போட்டு வச்சிருக்கிறத பார்த்து அவன் எதுவும் பேசாம அவன் இந்தியா போயிட்டு அம்மா பக்கத்துல உட்காந்துறான். அங்க அவங்க அம்மா ரொம்ப எமோஷனோட அப்பா 50 நாள் வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு, எப்பவும் காலையில கடத்தல் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவார்ல, அதே மாதிரிதான் நானும் போய் எழுப்பினேன். ஆனா நேற்று காலையில அவர் எந்திரிக்கவே அப்படியே தூக்கத்திலே போயிட்டாருப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மா எமோஷனோட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவால எதுவும் பேச முடியாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அதே சாவல் தான் கைலன்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. கேரக்டர்ல நிக்காம நடிச்சிருக்காங்க. அந்த கிராமத்து பொண்ணா ஒரு பையனா நம்ம ஹீரோ டெபிட்ல இல்லனாலும் கையல் தான் இவங்க அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துட்டு இருந்திருக்கா. இப்போ சிவனேசனுடைய இறுதிச்சடங்கு எல்லாம் முடிஞ்சதும் அவங்க வீட்டுல ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி போடுது. அந்த கண்ணுக்குட்டிய நம்ம ஹீரோடைய அம்மா சிவனேசனே திரும்ப பிறந்துட்டாருன்ற மாதிரி அந்த கண்ணுக்குட்டிக்கு சிவனேசன் பேர் வைக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்தத அவங்களால ஏத்துக்கவே முடியல. அன்னைக்கு விடிய காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உங்க அப்பா கடைக்கு போகணும், அவர் எழுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பண்றாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு மாதிரி கலங்கி போயிடும். அம்மா அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கொஞ்சம் நார்மல் படுத்ததுக்கு அப்புறம் ஆமால சரிப்பா முருகா வா நம்ம அப்பா கடைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி அந்த விடிய காலையில எப்படி சிவனேசன் 3 மணிக்கெல்லாம் கடை திறக்க போவாரோ ஹீரோடைய அம்மா ஹீரோ கூட்டிட்டு அந்த கடையை போய் திறக்கிறாங்க. அந்த கடைக்குள்ள போனதுமே நம்ம ஹீரோ அந்த கடையை அப்படியே சுத்தி பாக்குறான். அங்க இருக்க அம்மிக்கல்லு, ருபுக்கல்லு, இட்லி கடையோட பாத்திரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுத்தி பாக்குறான். இந்த கடை முழுக்க அவங்க அப்பா இருக்கிற மாதிரி அவங்க அம்மாக்கு ஒரு ஃபீல். கற்பனா அடுத்த சீன்லயே ஹீரோவுடைய அம்மாவும் இறந்து போயிடறாங்க. இப்படி அப்பா அம்மா 2 பேரையும் நம்ம ஹீரோ இறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த சுச்சுவேஷன்லயும் பேங்காக்ல இருக்க சத்யராஜா அவங்க பொண்ணும் கல்யாணத்தெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது, முருகன் திரும்ப வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க வீட்லயே இருக்கான். சடனா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. இதுதோ தேடிட்டு இருக்காக உடனே தெரியாம ஓடிட்டு அப்பா அம்மா ஒரே கடைசி காலகட்டத்துல அவங்க கூட இருக்க முடியல
இல்லையன்ற அந்த கில்ட் நம்ம ஹீரோ போட்டு தாக்குது. இப்படி போயிட்டு இருக்கும் பார்த்தா அந்த ஊர்ல சிவனேசனுடைய இட்லி கடைக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குல்ல. சோ எப்படியாச்சும் அந்த இட்லி கடையை வளர்ச்சி போட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே மாறி முத்துன்னு ஒருத்தருக்கான் பரோட்டா கடை வச்சுட்டு. இந்த கேரக்டர் நம்ம சமுத்திரகனி தான் நடிச்சிருக்காரு. அவர் எப்படியாச்சும் அந்த இட்லி கடையை வாங்கினு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு வாப்பா உங்க அப்பா நடத்திட்டு அந்த இட்லி கடை 3-4 லட்சம் தான் தேரும், நான் 7 லட்ச ரூபா கொடுக்குறேன், அந்த இட்லி கடையை என் பேர்ல எழுதி கொடுத்துட்டு போயிருப்பா, அதுக்கப்புறம் நீ ஃபாரின் போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோவும் அதுக்கு முதல்ல ஒத்துக்கிறான். ஆனா நீங்க நைட் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ஊருடைய ஐயனார் கோயில்ல உங்க அப்பாவுடைய உருவம் நடமாடுற மாதிரி நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியுது. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோவால சரியா தூங்க முடியல. கனவுலயும் அவங்க அப்பா நம்ம அடையாளத்தை நம்ம விட்டுக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபீல். சோ அதனால அடுத்த நாளே நம்ம ஹீரோ மாரிமுத்தை பார்த்து சாரிங்க என் அப்பாவோட இட்லி கடையா நான் விற்கிற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னதும் சட்டுல மாரிமுத்துக்கும் ஹீரோட சட்டையை பிடிக்க இப்பதான் அவனுடைய சுயரூபம் தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க அப்பாவுடைய கடை இருக்கிற வரைக்கும் மாரிமுத்தோடைய பரோட்டா கடை செல்ஃப் இருக்கவே இல்லை. ஹீரோடைய அப்பா இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் அந்த இட்லி கடை நமக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இந்த மாரிமுத்து கணக்கு போட்டிருக்கான். ஆனா நம்ம ஹீரோ இந்த கணக்கெல்லாம் கலைச்சிட்டு என் அப்பாவோட இட்லி கடை நான் நடத்துவேன் அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் விடிய காலையில 3 மணிக்கெல்லாம் அலாம் வச்சு எந்திரிச்சு காலையிலே போய் கடை தொடங்குறான். இவன் கூட இவனுக்கு ஒரே பண்ற விதமா கையில இவன் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா எப்படி ருபுக்கல்ல அந்த மாவு ஆட்டுவாரோ அதே மாதிரி இவனும் ஆட்ட ஆரம்பிக்கிறான். அசால்ட்டா 2 மணி நேரம் இவங்க அப்பா ஆட்டுவாரு. ஆனா முருகனால 5 நிமிஷம் கூட கண்டினியூவா ஆட்ட முடியல, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு எப்படியாச்சும் தான் அப்பாவுடைய கைப்போக்கத்தோட இட்லியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ருபுக்கல்ல மாவாட்டுறான். இவனுக்கு கூட ஹெல்ப் பண்ற விதமா கையில ஹெல்ப் பண்றாங்க. ஒரு வழியா 2 பேரும் சேர்ந்து ருபுக்கல்ல மாவாட்டி சுட சுட இட்லியை ரெடி பண்ணிடுறாங்க. ரெகுலரா சிவனேசன் கிட்ட ஒரு பெரியவர் இட்லி வாங்கி சாப்பிடுவாரு. அதே பெரியவர் நம்ம ஹீரோ சுட்டுருக்க இட்லியை சாப்பிட்டுட்டு என்னதான் அப்பாவுடைய கைப்பக்கம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. தொடர்ந்து நம்ம ஹீரோ விடிய காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு எப்படியாச்சும் நான் அப்பாவுடைய கைப்போக்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா கடைசி வரைக்கும் இவங்க அப்பா சுத்த மாதிரியான இட்லி இவனால சொல்லவே முடியல. ஊருக்காரங்களாம் இவனுக்கு இருக்கு இந்த வேலை, சிவனேசன் இட்லி மாதிரி வருமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி ஏளனமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு இருக்க பரோட்டா கடைக்காரன் அந்த மாறி ஊத்துவார் நம்ம ஹீரோ நக்கலா பார்த்து கீரிதான் அன்னைக்கே சொன்னேன், ஒழுங்கா உங்க அப்பாவுடைய கடையை என் கையில கொடுத்திருந்தானா நான் ஆச்சும் அப்பாவோட பேரை காப்பாத்திருப்பேன், எனக்கும் கொடுக்காம நீயும் உருட்டையா இட்லி சொல்லாம அப்பாவுடைய பேரை கெடுத்துட்டு இருக்கியாப்பா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஏளனமா பேசிட்டு போறான். அன்னைக்கு நைட் பேங்காக்ல இருக்க மீரா வேற ஹீரோக்கு வீடியோ கால் பண்ணி ஏன் இன்னும் ஊருக்கு வரலன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, என்னால இப்போ வரைக்கும் வர முடியாது, கல்யாணத்தை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அவ்வளவுதான் இந்த விஷயம் மீராவுடைய அப்பாக்கு போக அவரும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி கேட்க சாரி சார் என்னால இப்போ வரைக்கும் வர முடியாது அப்படின்ற மாதிரி கட்டன் ரேட்டா சொல்லிடான். சத்யராஜுக்கு இது பெருத்த அவமானமா போயிடுது. இதனால ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேல மாதிரி பென்சன்ஸோட இருக்க அஸ்வின் இருக்காங்க, அவருக்கு நம்ம ஹீரோவை இதுதான் பழி வாங்க சரியான டைம்ன்ற மாதிரி அவனும் நம்ம ஹீரோ மேல சம கோவத்துல இருக்கான். ஆனா இந்த கிராமத்துல இருக்க நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இப்படியாச்சு தான் அப்பாவுடைய கைப்பக்குவத்தோட அந்த இட்லியை உருவாக்கி இந்த ஊர்க்காரங்களுக்கு கொடுக்கணும், அப்பாவுடைய பாரம்பரியத்தை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா இவனால முடியல. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோவுடைய கனவுல அவங்க அப்பா வராரு. கனவுல நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பயங்கர எமோஷனோட வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன இடத்துல அவங்களே என்ன புரிஞ்சுக்கல, இங்க இந்த ஊருக்காரங்களும் என்ன ஊருக்குறாங்க, நீங்களும் என்ன கைவிட்டீங்களேப்பா, என்னால இங்க உங்க கைப்பக்குவத்தை கொண்டு வரவே முடியலப்பா அப்படின்ற மாதிரி எமோஷனோட கேட்க அதுக்கு கனவுல இவங்க அப்பா என்னப்பா முருகா நான் எப்பவும் கூடவே தான் இருக்க, உனக்குள்ளே தான் இருக்க, நல்லா தேடி பாரு உனக்கே எல்லாம் புரிய வரும் அப்படின்ற மாதிரி கனவுல அவங்க அப்பா சொன்னதும் தப்பு நம்ம ஹீரோ கண் முழிச்சுக்கிறான். அப்படி கண் முழிச்சதும் இவன் பக்கத்திலே அவங்க அப்பா இறந்த அன்னைக்கே பிறந்த அந்த கண்ணுக்குட்டி இப்பதான் நம்ம ஹீரோ கிட்டே வந்திருக்கு. அவனுக்கு என்னவோ அவங்க அப்பாவே அவனுக்குள்ள இறங்கின மாதிரி ஒரு ஃபீல். இன்னைக்கு விஜய் காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பச்சை தண்ணியில நல்லா குளிச்சுட்டு அவங்க அப்பா மாதிரி வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு அவங்க அப்பா எப்படி ரெடியாகி அவருடைய இட்லி கடைக்கு போவாரோ அந்த மாதிரி ரெடியாகி அவ ஹீரோ டோட்டலா சேஞ்ச் ஓவர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு சிவனேசனாவே அவருடைய இட்லி கடைக்கு போயிருக்காரு. ஹீரோ இந்த சேஞ்ச் ஓவர் பார்த்துட்டு கையிலே ஆச்சரியப்படுறாங்க. அப்படி நம்ம ஹீரோ மொத்தமா அவனுடைய நைனா சிவனேசனாவா மாறி அவருடைய இட்லி கடைக்கு பழக்க போல அந்த ரூபுகள்ல மாவாட்டி இட்லி சும்மா பூ மாறி வந்திருக்கு. அந்த இட்லியை ரெகுலரா சாப்பிட்டு போற பெரியவர் சாப்பிடுறாரு. அப்படியே அந்த பெரியவர் கண் கணங்கி போயிடாரு. ஏன்னா சிவனேசனுடைய கைப்பக்கம் அப்படியே நம்ம ஹீரோக்குள்ள இறங்கி இருக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஊருக்காரங்க எல்லாம் நம்ம ஹீரோவுடைய இட்லியை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்காரங்க நம்ம ஹீரோவை ஏத்துக்கிறாங்க. ஹீரோ ஆசைப்பட்டபடி அவங்க அப்பாவுடைய அடையாளத்தை திரும்ப கொண்டு வந்துட்டான். மனசுல எந்த பாரமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா அந்த இட்லி கடையை ரன் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ கடைக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய கார் நிக்குது. அதுல இருந்து அருண் விஜய் வெளியில தெனாவட்டா நிக்க இட்லி கடைக்காரா நீ திரும்ப வராம இருந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ இங்க பாருங்க சார் ஏதோ ஆனாலும் கடைக்குள்ள வாங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடறான். ஆனா அஸ்வின் கேட்கற மாதிரி இல்ல, இங்க பாரு நான் உன்னை பேசி கூட்டு போறதுக்காக வரல, அங்க ஊர்ல என் அப்பா தங்கச்சி எல்லாரும் உன்னால அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க, அது எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு திருப்பி குடிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அடிக்க அப்போ நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு சார் எதுவானாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சட்டுன்னு இந்த அஸ்வின் 1.5 நாக்கு பெறாத இந்த
இட்லி கடைக்காக தான் நீ ஊருக்கு திரும்ப வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு இட்லி கடையில இந்த போர்டை பிரிங்கி போட அவ்வளவுதான். இதுக்கு மேலே இவனை திருப்பி அடிக்காம இருந்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை திருப்பி போட்டு போக ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ கண்ட்ரோல்ல இழந்து அஸ்வினுடைய மூஞ்சி முகர கை காலம் உழைச்சு போட்டுறான். கொஞ்ச நேரத்துல அங்க மேனேஜர் வந்து சார் போது விட்டு இருந்த செத்துட்டு போறான் அப்படின்னு நம்ம ஹீரோ தடுக்க அடிபட்டு ரத்த வெள்ளத்துல இருக்க அஸ்வினை அவங்க ஆளுங்க எல்லாம் தூக்கிட்டு போயிறாங்க. ஹீரோ அஸ்வினை இந்த அளவுக்கு அடிச்சு போட்டான்ற விஷயம் ஊர்ல இருக்க சத்யராஜுக்கும் தெரிய வருது. அமைதியா தன்னுடைய ஊர்ல வந்து இட்லி கடை நடத்தணும்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோக்கு அஸ்வினால ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ஹீரோ மாட்டிட்டான். இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தான் அந்த பாடத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்களா இருக்கு. சின்ன வயசுல இருந்து அதீத பாசத்தோட அடிக்காம வளர்த்த அஸ்வினுடைய அப்பாவான சத்யராஜுக்கு ஹீரோ அவங்க பையன் அடிச்சிட்டான்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்னென்னலாம் பண்ணாரு, ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோக்காக என்ன பண்ணாங்க, கடைசியில நம்ம ஹீரோ ஒரு இட்லி கடைக்கு என்னாச்சு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் சூப்பரா பதில் சொல்லிடலாங்க. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ செகண்ட் ஹாஃபோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ அஸ்வினை அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் சின்ன வயசுல நம்ம ஹீரோடைய அப்பா எப்படிலாம் இந்த ஊர்ல வாழ்ந்தாருன்றத யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சு பார்க்கும்போதுதான் இவனுடைய அப்பா சிவனேசன் காந்திய ஃபாலோ பண்றவரு, அகிம்சையை விரும்புறவரு, சண்டையே மொத்தமா தவிர்க்கிறவரு. இப்படி இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம அஸ்வினை அடிச்சது ரொம்ப தப்பு, வயலன்ஸை நம்ம கையில எடுத்துக்கூடாது சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க அஸ்வினை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் போறாரு. அதே ஹாஸ்பிட்டல் சத்யராஜா வந்திருக்காரு. வந்து பார்த்தா அங்க பெட் ரிட்டனா இருக்கக்கூடிய அஸ்வின் அவனை பார்த்ததும் சத்யராஜாவில தாங்க முடியல. ஏன்னா அவங்க பையனுடைய கை கால் மூஞ்செல்லாம் நம்ம ஹீரோ உடைச்சு விட்டுருக்கோம். குணமாகி எந்திரிச்சு நடக்கவே 1 மாசம் ஆகும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இவர் டிராவலும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாம அதே உள்ள இருக்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க பையனுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்திருக்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சத்யராஜ் செம்ம டென்ஷன் ஆகி, சின்ன வயசுல இருந்து என் பையன் மேல நானே கை வச்சதுல ஆனா நீ என் பையனுடைய கை காலை உழைச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ மேல செம்ம கோமா ஏறியன்னு ஏறாரு. ஆனா நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு இருக்கான். நான் பண்ண தப்புதான் சார், என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி சாரி கேட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இவன் உண்டு இவன் வேலை உண்டு இவன் கடை உண்டுன்னு நம்ம ஹீரோ அவன் பாட்டுன்னு அவன் பொழப்பு பார்த்துட்டு இருக்கான். சரியா 1 மாசத்துல இந்த அஸ்வின் மொத்தமா குணமானதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பழி வாங்குற விதமா நடு ராத்திரி ஒரு தோப்புல நம்ம ஹீரோ சுத்து போட்டுறாங்க. அப்படி சுத்து போட்டு அஸ்வின் வந்து நம்ம ஹீரோ போட்டு போலாம் பொழக்கிறான். அவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ கடைசியா அஸ்வினை பார்த்து, இப்போ உனக்கு சந்தோஷமா, அன்னைக்கு நான் உன்னை அடிச்சேன், இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு என்ன அடிச்சிட்ட போதுமா, இப்போ நீ ஹாப்பியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவ்வளவு அடிய வாங்கிட்டு அஸ்வினை பார்த்து கேட்க, இந்த விஷயம் அஸ்வினை பயங்கரமா ட்ரிகர் பண்ணிடுது. என்னடா இப்போ நீ விட்டு கொடுத்து நீ தியாகி ஆகலான்னு பாக்குறியா, வாய்ப்பே இல்ல, இவனை தூக்குங்களா அப்படின்ற மாதிரி அஸ்வின் நம்ம ஹீரோ போட்டு அடிச்சது மட்டும் இல்லாம மத்த வெள்ளத்துல இருக்க நம்ம ஹீரோவை அவங்க ஆளுங்களை வச்சு தூக்கி போயிடான். ஹீரோவை காணும் சொல்லிட்டு மேனேஜர் ஹீரோவை தேடிட்டு அந்த தோப்புல வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா ஹீரோவுடைய துண்டு, அங்க இருக்க ரத்தம், அதெல்லாம் பார்த்துட்டு இந்த அஸ்வினும் அவங்க ஆளுங்களா ஏதோ பண்ணிருக்கானுங்க, ஒருவனுக்கு என்னாச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு மேனேஜர் ராமராஜ் அந்த ஊரையே கூப்பிட்டு எல்லா பக்கமும் ஒருவனை தேடிட்டு இருக்காங்க. ஆனா முருகனை இந்த அஸ்வின் தூக்கிட்டு நேரா எங்க வந்திருக்கானா, அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் அதே கிராமத்துல ஒண்ணு இருக்கு. இந்த ஃபார்ம் ஹவுஸ் தான் தூக்கிட்டு வந்திருக்கான். அப்படி தூக்கிட்டு வந்ததும் பாட்டுக்கு சத்யராஜும் வராரு. அஸ்வின் நீ தான் ஆசை தீர அவனை அடிச்சிட்டல, நீ ஹாப்பி தானே இப்போ விட்டுற அவனை அப்படின்ட்டு மலை கேட்க, யோ நைனா இதே தான் அவனும் கேட்டான். அவன் என்ன எனக்கு விட்டு கொடுறானா, ரொம்ப வருஷமா நீங்க என்ன அவனுக்கு கூட கம்பேர் பண்ணி பேசுறீங்க, இப்போ அவன் என்னவோ நல்ல மாதிரி தியாகி மாதிரி எனக்கு விட்டு கொடுத்த மாதிரி ஹாப்பியான்னு கேட்கறான். எனக்கு அவன் மேல கோவம் அடங்கல, அவனை கொன்னாதான் என் ஆத்திரம் தீருன்ற மாதிரி. அப்படி இந்த அஸ்வின் கோவத்துல கன் எடுத்து ஹீரோ ஷூட் பண்ணிடுவானா. அவ்வளவுதான், ஹீரோ அப்படியே சுருண்டு விட இது அத்தனையும் சத்யராஜ் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. தயவு செஞ்சு முருகனை தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டுருங்க அப்படின்னு மாதிரி அவன் ஆளுங்களுக்கு சொல்லி அனுப்ப ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு ஆத்தோரமா போட்டு வந்துடுறாங்க. ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மொத்த ஊரே எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. கடைசியா ஹீரோ இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. சீரியஸான நிலைமையில நம்ம ஹீரோக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த ஊரே இப்போ ஹீரோ இப்படி இருக்கிறதுக்கு காரணமா இருக்க சத்யராஜோடைய அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வெளியெல்லாம் மொத்த ஊரே ஒண்ணு கூடி இருக்காங்க. உடனே சத்யராஜ் அந்த ஊருடைய லோக்கல் போலீஸை கூப்பிட போலீஸ் அறிவுன்ற கேரக்டர்ல நம்ம பார்ட்டி வந்தா என்ட்ரி கொடுக்குறாப்புல. அவ்வளவு அதுதான், யோ இந்த மாதிரி பெர்மிஷன் எல்லாம் வாங்காம இவர் வீட்டு முன்னாடி இப்படிலாம் கூத்தாலாம் கூட கூடாதையா பஞ்சாயத்துங்க அப்படின்னு மன கேட்க, முருகனை இந்த வீட்டு பையன் அஸ்வின் ஷூட் பண்ணிட்டான், ஹாஸ்பிட்டல்ல முருகன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு இந்த வீட்டுல ஒருத்தனும் உயிரோடு மென்ன மாட்டான், முருகன் எங்க போனாலும் அவன் நம்ப ஆள், அவனுக்காக நாங்க நிப்போம், போலீஸே நீ இதே ஊர் தானே, நம்ம ஊர் பையனுக்கு நீ சப்போர்ட் பண்ணாம காசை வாங்கிட்டு பெரிய ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி மொத்த ஊரை சேர்ந்து இந்த எஸ்ஐ அறிவிட்டுட்டு, ஒரு நிமிஷம் இருக்கப்பா நான் உள்ள போயிட்டு என்னன்னு பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நேரா உள்ள வந்து சத்யராஜ் கிட்ட வெளியே மொத்த ஊரும் கோத்துல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்க முருகனுக்கு ஏதோ ஆகக்கூடாத வேண்டியங்க, அவனுக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் கூட உங்களை வந்து காப்பாற முடியாது அப்படின்ற மாதிரி இந்த எஸ்ஐ சொல்லிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ கண்மொழிக்கிறாரு. எஸ் நம்ம ஹீரோ பொழைச்சிட்டாரு. ஹீரோக்கு ஒன்னாகல, அவரு பொழைச்சிட்டாருன்ற விஷயம் எஸ்ஐ அறிவு வந்து ஊர்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி, போங்கப்பா உங்க இட்லி கடை முருகன் பொழைச்சிட்டான் போங்கப்பா அப்படின்னு மாதிரி கூடத்தை கணச்சு விடுறாரு. சுடுபட்டு கிடந்த நம்ம ஹீரோ சித்ருவான்ற மாதிரி போல்டாவோட மாறி முத்து நினைச்சு நின்றுருப்போம். அவ்வளவுதான், முருகன் காலி. அதுக்கப்புறம் இந்த இட்லி கடை நமக்கு தான்.
கயலும் நமக்கு தான். எஸ் இவனுக்கு கயல் மேலே ஒரு கண்டு இருக்கு. ஆனா ஹீரோ பொழச்சிட்டான்ற விஷயம் பூரிக்கே சந்தோஷமான செய்தியா இருந்தாலும் போராடுற மாரிமுத்துக்கு அது ஒரு பேட் நியூஸா தான் இருக்கு. இப்போ உயிர் பொழைச்சு வந்திருக்க நம்ம ஹீரோ போலீஸ் கிட்டயும் இதுக்கெல்லாம் காரணம் சத்யராஜோடைய பையன் அஸ்வின்னு ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே சொல்லல. ஏன்னா நம்ம ஹீரோக்கு இந்த பிரச்சனையை அப்படியே வளர்த்துட்டு போக கூடாது, சால்வ் பண்ணும். அவங்க அப்பா சொல்லி கொடுத்தபடி அகிம்சையை ஃபாலோ பண்றான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி நம்ம ஹீரோ ஊருக்குள்ள வரும்போது மொத்த ஊரே நம்ம ஹீரோக்காக நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ பயங்கர சந்தோஷப்படுறான். இப்பதான் நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா அம்மா சொன்ன விஷயம் ஞாபகத்து வருது. எங்க போனாலும் நம்ம ஊர் மாதிரி வரதுப்பா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நமக்காக நிக்கிறவங்க தான் நம்ம ஜனம், என்னைக்கும் நம்ம ஊரை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு இங்க ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் கூடவே இருக்க கையில கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றான். இப்படி முருகன் பாட்டுன்னு அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இப்பவும் அஸ்வினுக்கு ஹீரோவை ஜெயிக்க முடியலையேன்ற அந்த கோவம், அந்த வெஞ்சன்ஸ் ஹீரோவை சுட்டு அவன் பொழைச்சு வந்ததுக்கு அப்புறமும் போலீஸ் கேட்டும் இவங்க தான் சுட்டாங்களே நம்ம ஹீரோ சொல்லல, அது இன்னமும் அஸ்வினுக்கு நம்ம ஹீரோ மேல கோவத்தை தான் உண்டாக்குது. அவன் என்ன நமக்கு பிச்சை போடுறானா, எனக்கு அவன் மேல இருக்க ஆத்திரம் அடங்கலனா, அவனை ஏதாவது பண்ணணும், அவனை எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அஸ்வின் தான் அப்பா கிட்ட சொல்ல, எனக்கு என் பையனோட சந்தோஷம் தான் முக்கியன்ற மாதிரி சத்யராஜும் கொஞ்சம் கிரிமினலா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு அஸ்வின், தான் கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனை அவ்வளவு சீக்கிரம் நம்மளால ஜெயிக்க முடியாது. அப்படி ஒருத்தனா அந்த முருக அவங்க அப்பாவுடைய அந்த ஒன்றனா இட்லி கடைக்காக உயிரே போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி அவன் நிக்கிறான்ல, அவனை என்ன பண்ணாலும் நம்ம ஜெயிக்க முடியாது. அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி அவன் உயிரா நினைக்கூடிய அந்த இட்லி கடை ரோட்டோரமா இருக்க அந்த இட்லி கடைக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கான்னு பாரு, அந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு பாரு, அந்த இடத்த நாம வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சத்யராஜ் பக்காவா பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட் கண்டிப்பா இருக்காது, எப்படியாச்சும் அந்த இட்லி கடையை காலி பண்ணி வச்சுலாம் சொல்லிட்டு லோக்கல் போலீஸான அறிவை கூப்பிட்டு காசை கொடுத்து என்ன பண்ணவே தெரியாது முருகனுடைய அந்த இட்லி கடைக்கான பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு, அப்படி இல்லைன்னா உடனே அவன் கடையை காலி பண்ற வழியை பாரு அப்படின்னு மாதிரி காசு கொடுத்தானப்ப போலீஸ் ஆஃபீஸர் அறிவு காசுக்காக வேலை பாக்குறேன். அவன் சத்யராஜ் கிட்ட காசை வாங்கிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் பாக்குறான். ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் இருக்க ஸ்டாஃபுங்களுக்கு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு வரான். சோ ஹீரோடைய கடையை காலி பண்றதுக்கான வேலையை தான் இந்த போலீஸ்காரன் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் நேரா சத்யராஜ் கிட்ட வந்து, சார் முருகனுடைய அந்த இட்லி கடை இருக்குல்ல அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் அவங்க வச்சிருக்காங்க, நம்மளால அவங்க இட்லி கடை மேல கை வைக்க முடியாது சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிக்கு வெளில வராப்புல. அப்படி வெளியில ஒன்று கூடவே இருக்க கான்ஸ்டபிள் வந்து, என்ன சார் காசை வாங்கிட்டு கடையை காலி பண்ணிடுறீங்கன்னு பார்த்தா முருகனுக்கு சாதகமா பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்க, டேய் நானே இந்த ஊருக்காரன்டா, அந்த இட்லி கடை எவ்வளவு முக்கியம் எனக்கு தெரியும், வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்து காலி பண்ண சொன்னா நான் காலி பண்றோம்னா அந்த கடைக்கு எனக்கும் பல வருஷம் பந்தம் இருக்குடா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே பிளாஷ்பேக்ல போறாரு. அந்த பிளாஷ்பேக்ல போலீஸ் ஆஃபீஸர் அறிவு சின்ன பையனா இருக்கும் போதே சிவனேசன் இட்லி கடைக்கு வந்து சாப்பிட்டு இருப்பாரு. அப்போவே ஸ்கூல் பசங்க கிட்ட எல்லாம் சிவனேசன் சாப்பிட்டதுக்காக காசெல்லாம் வாங்க மாட்டாரு, அப்படிப்பட்ட நல்ல மனுஷனுடைய கடப்பா அது, அதை போய் நான் காலி பண்ண வச்சிருவேனா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஒரு சிங்கிள் சீன்ல ஹீரோவை மாறிட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு. இப்படி மொத்த ஊரே நம்ம ஹீரோக்காக அந்த இட்லி கடைக்காக ஹீரோ பக்கம் நிக்க, இந்த பக்கம் இந்த பரோட்டா மாரிமுத்து இருக்கான்ல அவன் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருக்குது கையில போய் பொண்ணுக்கு நிக்கிறான். கையிலோடைய அம்மா மாரிமுத்து அசிங்கப்படுத்துற விதமா முருகனுக்காகவும் அவனுடைய இட்லி கடைக்காகவும் இந்த ஊரே அவன் பக்கம் நிக்குது, என் பொண்ணை நான் அவ்வளவுதான் கட்டி கொடுப்பேன் ஏத்த காலி பொண்ணு அப்படின்ற மாதிரி மாரிமுத்து அசிங்கப்பட்டு அனுப்புறாங்க. இதனால மாரிமுத்து செம்ம கோவமாகறான். இட்லி கடையும் அவன் கை மீறி போச்சு, அவன் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட கையிலும் அவன் கை மீறி போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது முருகனை போர் தள்ளியானு சொல்லிட்டு கையில கத்தியோட முருகனுடைய வீட்டுக்குள்ள போறான். வீட்டுல முருகன் இல்ல, முருகனை வெட்டணும்னு வந்த இந்த மாரிமுத்து அங்க இருக்க கண்ணுக்குட்டி அதை வெட்ட போயிடுறான். அது கரெக்டா வெட்ட போகும்போது கரெக்டா டைமிங் நம்ம ஹீரோ வந்து ஒரே அடி, வாயிலா ஜீவனை எப்படி அவனுக்கு வெட்ட மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாரிமுத்தை போட்டு பொழக்க இந்த வீட்டுக்கிட்ட ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போதே ஹீரோவை எதுவுமே பண்ண முடியன்ற ஹீரோ கடுப்புல இருந்த இந்த அஸ்வின் நம்ம ஹீரோ உயிரா நினைச்சிட்டு இருக்க அந்த இட்லி கடைக்கு தீ வச்சிடறான். கடை ஒரு பக்கம் தகதகன்னு எரிஞ்சு விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ கத்தி எடுத்துட்டு மாரிமுத்தை வெட்ட போயிடுறாரு. நான் உனக்கு ஏன் பாவம் பண்ண, நான் பாட்டு நான் வந்து என் பழப்பு தானே போயிட்டு இருக்கேன், வாயிலா ஜீவன் என்னடா பண்ணிச்சு, உனக்கு ஏதாவது என்ன பண்ணுனா என்ன வந்து வெட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கர கோவத்தோட அந்த மாரிமுத்தை அடிச்சு போட்டு கோவத்துல எடுத்த அந்த கத்திய அப்படியே கீழே போட, அதே டைமிங்ல தன்னுடைய கடைக்கு அஸ்வின் தீ வச்சுட்டான்ற விஷயம் தெரிய வந்ததோ நம்ம ஹீரோ ஓடி போய் பாக்குறான். தான் உயிரா நினைச்சிட்டு இருக்க அந்த இட்லி கடை எரியறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவால தாங்க முடியல, ஊரே சேர்ந்து அந்த தீ அணைக்க பாக்குறாங்க. ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். பேரலா இந்த பக்கம் அஸ்வின் எரியோ சாதிச்ச மாதிரி வீட்டுக்கு வந்து, அப்பா இப்போ போலாம்பா நம்ம ஊருக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கான். அஸ்வினுடைய தங்கச்சியான மீராக்கு இவன் ஹீரோவுடைய கடைக்கு தீ வச்சுட்டு தான் வந்திருக்கான்ற விஷயம் தெரிய வந்ததும் மீரா அவளை பொறுத்துக்க முடியல, கோதுல வந்து தானன் கூட பார்க்காம போட்டு அடி அடிச்சு எதுக்கிட்டு அவன் கடைக்கு தீ வச்சுங்க, அவன் என்ன பாவம் பண்ணா, அவன் நல்லா வந்தா அப்படின்ற மாதிரி கோவமா மீரா அஸ்வின் அடிக்க, மீராவை விட அஸ்வின் மேல பாசமா இருக்க அவங்க அப்பா வந்து மீராவை தடுத்து, முருகனுக்காக நீ உன் அண்ணா அஸ்வினி அடிப்பியா, போத நிறுத்துமா அப்படின்ற மாதிரி மீராவை ஸ்டாப் பண்ண. ஸ்பாட்ல மீரா சின்ன வயசுல இருந்தே நீங்க அவன் அடிச்சு வளர்த்துந்தா அவன் இப்படி வளர்ந்துருக்க மாட்டான்,
நீங்களும் அஸ்வினும் முருகனுக்கு எவ்வளவு கெட்டது பண்ணிருக்கீங்க. அப்பவும் அவன் உங்களை திருப்பி அடிச்சானா, உங்களை ஏதாவது பண்ணானா, போலீஸ் கிட்ட உங்க பேரை சொன்னானா, நீங்க என்ன பண்ணாலும் முருகன் உங்களால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவன் நல்ல மனுஷன். ஆனா நம்மளாம் சுயநலவாதிங்க, கெட்டவங்க. கடைசி வரைக்கும் நம்மளால அவனை ஜெயிக்கவே முடியாது. அப்படின்றப்பெல்லாம் மீரா கோவமா பேசிட்டு கண் எடுத்து அவங்க அண்ணனை ஷூட் பண்ண போக, மீரா என்ன பண்ற அப்படின்ற மாதிரி சத்யராஜ் திட்ட. அப்படி இப்ப மீரா, உங்களுக்கு என்ன விட உங்க பையன் அஸ்வின் தானே முக்கியம், நான் போய் சேர்றேன் அப்படின்ற மாதிரி இவ தன்னை தானே ஷூட் பண்ணிக்க கண்ணை ஏன் பண்ண. போய் சேரு, எல்லாம் உன்னாலதான் அந்த முருகன் நம்ம லைஃப்குள்ள வந்தான் அப்படின்ற மாதிரி அஸ்வின் தான் தங்கச்சி செத்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி கோவமா பேச, சின்ன வயசுல இருந்தே அவங்க பையனை அடிக்காம இருந்த சத்யராஜ் பொல்லின்னு அஸ்வின் தாவணியிலே ஒண்ணு விடுறாரு. இதை நான் சின்ன வயசுல இருந்தே உனக்கு பண்ணிருக்கணும், நான் அடிக்காம வளர்த்ததுனால்தான் நீ இப்படி வந்து நிக்கிற அப்படின்ற மாதிரி சத்யராஜ் அவர் பண்ண தப்ப ரியலைஸ் பண்றாரு. அந்த இடத்துல அஸ்வினும் அவன் பண்ண தப்பெல்லாம் ரியலைஸ் பண்றான். அப்படியே கட்டுனா இந்த பக்கம் எரிஞ்சு சாம்பலா இருக்க நம்ம ஹீரோடி இட்லி கடை. அப்படியே உள்ள போய் பாக்குறாரு, எல்லாமே எரிஞ்சு சாம்பலா இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல அந்த ருபு கல்லும் அம்மி கல்லும் மட்டும் அப்படியே இருக்கு. மொத்த கடையும் எரிச்ச அஸ்வினை வெட்ட சொல்லி கயல் வந்து நம்ம ஹீரோ கையில கத்தி கொடுக்க, நம்ம ஹீரோ அந்த கத்தியை வாங்கி பார்த்துட்டு அந்த கத்தியை தூரம் போட்டு இந்த கடைக்காக அஸ்வினை போய் வெட்டி என்ன ஆக போகுது, இங்க எரிஞ்சு கிடக்கிற டேபிள திரும்ப செஞ்சுக்கலாம், செவுரு திரும்ப எழுப்பிக்கலாம், மொத்தமா எரிஞ்சு போன கூரைய நாமளே நெஞ்சிக்கலாம். ஆனா அவங்களால இந்த ருபு கல்லியும் அம்மி கல்லியும் எதுவும் பண்ண முடியல. இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும், என்னால எங்க அப்பாவுடைய கடையை திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்றவா நம்ம ஹீரோ. அப்பவும் அவ்வளவு பாசிட்டிவா பேசி அந்த ருபு கல்லு அந்த அம்மி கல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளாஷ்பேக், அந்த ரெண்டு கல்லையும் இவங்க அம்மா இவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது சீதனமா கொண்டு வந்தது. அந்த ரெண்டு கல்லை வச்சுதான் இவங்க அப்பா அம்மா இட்லி கடையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதே இட்லி கடையில் தான் முருகனும் பிறந்திருக்கான். பிறந்ததுமே அந்த அம்மிக்கல் மேலதான் வச்சிருக்காங்க. சோ இப்படி இந்த ருபுக்கல்லு அம்மிக்கலுக்குன்னு ஒரு பயங்கரமான எமோஷன் பிளாஷ்பேக் இருக்கு. சோ இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும், என்னால எங்க அப்பாவுடைய கடையை திரும்ப கொண்டு வந்துட முடியும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எப்படி இந்த இட்லி கடையை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோ திரும்ப அந்த கடையை உருவாக்குறான். அப்படி நம்ம முருகன் அவங்க அப்பாவோட பேர்ல திரும்பவும் இந்த இட்லி கடையை ஓபன் பண்ண அந்த கடைக்கு திரும்பவும் நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக சத்யராஜ், அஸ்வின் அண்ட் மீரா இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. வந்ததுமே சத்யராஜ் நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்துக்கும் சாரி கேட்கிறாரு. அஸ்வினியும் சாரி கேட்க சொல்றாரு. ஆனா அஸ்வினுக்கு ஈகோ இடிக்குது. கடைசியா அவன் ஈகோ விட்டுட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்கிறான். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வாங்க நம்ம கடையில இட்லி சாப்பிட்டு போலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ 3 பேரையும் கூப்பிட்டு அவன் கடையில அவன் கை பக்குவத்துல செஞ்ச அந்த இட்லியை செஞ்சு கொடுக்குறான். அஸ்வின் அவங்க அப்பா தங்கச்சி எல்லாரும் ருசிச்சு சாப்பிடுறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீரா ஹீரோவை பார்த்து, அஸ்வின் உனக்கு இவ்வளவு பண்ணிருக்கான்ல, நீ அவனை திருப்பி கூட அடிக்கல, அவனுக்கு ஏதாவது நீ பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, பனிஷ்மெண்ட் தானே கொடுத்துடா போச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோ அஸ்வினை ருப்புகள்ல மாவாட்டி விட்டுறான். ரொம்ப கஷ்டப்பட்டு மாவாட்டிட்டு இருக்க அஸ்வின் நம்ம ஹீரோ பார்த்து, ஏப்பா நீ வேணா என்ன 2 அடி கூட அடிச்சுக்கோ, ஆனா என்ன இந்த மாவாட்ட மட்டும் சொல்லாதப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு மாதிரி அவன் திணற. இல்ல உனக்கு இதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு மாதிரி எந்த கடைக்கு தீ வச்சானோ அதே கடையில அஸ்வினை மாவாட்ட விட்டு அப்படியே நம்ம ஹீரோ வெளியே வந்து அவன் இட்லி கடையில ஹாயா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க. அவங்க அப்பா சிவனேசன் இன்னமும் அந்த இட்லி கடையில